லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டு என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் பலியான நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருப்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நகர், சத்யா காலனி, பொன்னம்மாள் நகர் பகுதியில் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்த நிலையில் ஒருவர் பலியாகி இருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் பாண்டிய நகர் பகுதியில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டு என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் பலியான நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இந்த நாட்டு வெடிகுண்டானது வெடித்திருக்கிறது. தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நாட்டு வெடிகுண்டுகள் வெடிப்பில் 10 வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். எப்போது இந்த சம்பவமானது நடைபெற்றது? தற்பொழுது அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. அதாவது திருப்பூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாநல்லூர் சாலை, அந்த பகுதியில பாண்டிய நகர் அப்படின்ற பகுதி உள்ளது. அந்த பாண்டிய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னம்மாள் நகர் பகுதியில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் அந்த விபத்து நடந்த அந்த நிறுவனத்தில் அதிக அளவு பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வந்தது தெரிய வருகிறது. அந்த அறையில் அதாவது நாட்டு வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு தயாரிக்க தேவையான மருந்து பொருட்கள் உள்ளிட்டவைகளை காவல்துறையினர் தற்போது கைப்பற்றி வருகின்றனர். திருப்பூரில் இருக்கக்கூடிய அதாவது மாநகரின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாண்டிய நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்புக்கு தேவையான மருந்து பொருட்களும் நாட்டு வெடிகுண்டு அதாவது தயாரிக்க தேவையான வைக்கப்பட்டிருந்த அந்த மருந்து பொருட்கள் வெடி விபத்து ஏற்பட்டு ஒருவர் உடல் சிதறி பலியாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறையை பொறுத்தவரை தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டு அந்த இடத்தை முழுமையாக ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது வெடி விபத்து என்பதால் தீயணைப்புத்துறையினர், திருப்பூர் வடக்கு தீயணைப்புத்துறையினரும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த விபத்தில் 8 நபர்கள் அந்த விபத்தில் படுகாயம் அடைந்துள்ளனர். இவர்களில் ஒருவர் மிகவும் கவலைக்கிடமாக, அதாவது ஒருவர் இறந்த நிலையில் மேலும் ஒருவர் கவலைக்கிடமாக இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திருப்பூர் அதே பாண்டியநகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை மற்றும் மேல் சிகிச்சை அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த விபத்தில் 3 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு அதாவது இரத்த காயங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக மாநகர காவல்துறையினர் தற்போது விசாரணையில் இறங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. திருப்பூரில் பாண்டிய நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவர் பலியான நிலையில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்தால் அங்கு இருக்கக்கூடிய 10ற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகி இருக்கின்றன. தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இந்த வெடிகுண்டு வெடிப்பானது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.